ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இன்றைக்கி சூப்பர் சேயிங்கில் டக்குன்னு எனக்கு தோணிச்சு. அது என்னன்னு சொல்லிட்டோம். அருமையான வார்த்தை, அழகான வார்த்தைகள், அருமையான விஷயம். பார்க்கலாமா? சிட் சிட் அண்ட் see the situation. Sit and see the situation. Then you won't get any confusion. நல்லா இருக்குல்ல? அதாவது நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் சில பேருக்கு வந்துட்டு எந்தெந்த இடத்துல எப்போ எப்படி பேசணும்னு இங்கிதம் தெரியாது. சமயோசித புத்தின்னு சொல்லுவாங்க, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியாது. அப்படி பேச தெரியாதவங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் இல்லை, அது எப்படின்னா மதிக்க மாட்டாங்கங்கிறத விட மன வருத்தமும் ஆகும் இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அந்த ஃப்ரெண்டோட இன்னொரு ஃப்ரெண்டு செத்து போயிட்டான். அந்த செத்து போன ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு இந்த ஃப்ரெண்டு ஓடி போய் வீட்டில் போய் அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லலான்ட்டு போகிறான். நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்கம்மா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவன் ஆறுதல் சொல்கிறப்ப அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டே நீ எல்லாம் இருக்கடா, அவன் போயிட்டான் பாருடா அப்படின்னு அவங்க யதார்த்தமாக சொல்கிறாங்க. நீ இந்த வயசில் நீ எல்லாம் இருக்க, அவன் பாரு போயிட்டான், உங்களோட ஜாலியாக இருப்பான்ல, போயிட்டு வந்துட்டு இருப்பான்ல, நீ இருக்க அவன் போயிட்டான், அவங்க ஆதங்கத்தில் சொல்கிறது. ஆனால் இந்த பையன் ஆறுதல் சொன்ன பையனுக்கு எப்படி இருக்கும்? அவனெல்லாம் போயிட்டான், நீ போகாமல் இருக்கியா, அந்த மாதிரி ஆகிடும் இல்லையா? ஸோ அதே மாதிரி சில பேர் என்னென்னா, ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவோட பொண்ணு வந்துட்டு எப்போவுமே நல்லா படிக்கிற பொண்ணு. அது வந்துட்டு 85 மார்க் வாங்கிடுச்சு மேத்ஸில், பப்ளிக்கில். அந்த அம்மாவோட சொந்தக்கார பையன் வந்துட்டு 100 வாங்கிட்டான். அவன் சுமாராக படிப்பான், ஆனால் 100 வாங்கிட்டான். அந்த மார்க்கை பார்த்தோன்னா, அந்த மார்க் வந்த டைம் சுட சுட அந்த மார்க் வந்த உடனே அந்த அம்மா வந்துட்டு, என்னடி நீ 85 தான் வாங்கியிருக்கியா, நீ நல்லா படிப்பியடி, என்னடி ஆச்சு அப்படின்னு அவங்க சொந்தக்கார பையன் வரான். அந்த பையன் வந்து சொல்கிறான், ஆண்டி நான் 100 மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. டேய் நீ எல்லாம் வாங்கிட்ட, இவ பாடுறா வாங்கவே இல்லை, அப்போ நான் வாங்கக்கூடாதா ஆண்டி அப்படின்னு அந்த பையன், அவனுக்கு ஒரு ஆதங்கம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இடம் பொருள் ஏவல் தெரியாமல், இங்கிதம் தெரியாமல் பேசுகிறவங்க யாருக்குமே பிடிக்காது, மதிக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ நம்ம வந்துட்டு இடம் பொருள் ஏவல். சில பேர் வந்துட்டு இப்போ ஒரு அமைதியான ஒரு லேடி, அந்த அமைதியான லேடி ஏகப்பட்டது படிச்சிருக்கலாம், ஆனால் அமைதியாக இருக்கிறதுனால ஒன்றுமே தெரியாதுன்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க சில முட்டாள்கள். அவங்களுக்கு செருப்படி கொடுக்குற மாதிரி சில பல சூழ்நிலைகளில் அந்த லேடியோட அறிவுசாலித்தனம் வெளிப்படுறப்ப அவங்க ஐயையோ நம்ம இப்படிலாம் சொல்லியிருக்கக்கூடாதுன்னு மூஞ்சில் கறி பூசிக்குவாங்க இல்லையா? பூசின மாதிரி ஆயிடும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு கீழ்த்தரமான விஷயங்கள். ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா, சிட் அண்ட் see the situation, then you won't get any confusion. நல்லா இருக்குல்ல? எப்போவுமே எந்த ஒரு முடிவுமே உட்காந்து சூழ்நிலைக்கேற்ப அதை ஆராய்ஞ்சு நிதானமாக யோசித்து பார்க்குறப்ப தான் அதில் ஒரு குழப்பம் வராமல் தெளிவு வரும். நல்லா இருக்குல்ல? பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வேல்யூபிள், பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.